ஃபைனலாக Poco F5 அஃபிஷியல் லான்ச் டேட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி Poco F5 அண்ட் F5 Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஒரு தரமான ஸ்பெக்ஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த செக்மெண்ட்டே வந்து டாமினேட் பண்ணுற அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம வீடியோவில் Poco F5ல என்ன ஸ்பெக்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ப்ரைஸ்க்கு வரலாம், ஸோ இந்த மாதிரி இந்த ஃபோனோட எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று மிட் நைட் அமேசானில் வந்து ப்ரைஸ் எல்லாமே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு பயங்கரமாக ட்ராப்பாக இருந்தது. நம்ம டெலகிராம் ஆஃபர் சேனலில் அந்த டீல்ஸ் எல்லாமே வந்து பட்டுன்னு ஷேர் பண்ணியிருந்தோம். ஆன்லைனில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரைஸ் ட்ராப் வேறு லெவலில் இருக்கும். பட் அந்த லூட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கம்மியான டைமுக்கு தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி லூட்ஸ் எல்லாமே வந்து தேடி கண்டுபிடிச்சி நம்ம டெலகிராம் ஆஃபர் சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்க வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 6.67 இன்ச் கொஞ்சம் ஒரு பெரிய டிஸ்பிளே தான். ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட OLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்லேயுமே வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. 120 Hz வரைக்குமே வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. பேஸ் வேரியண்ட்டே வந்து 256 GB ஸ்டோரேஜோட வரலான்னு ஒரு சில லீக் வந்துட்டுருக்கு. ஸோ மினிமமாக வந்து நம்ம 8 GB RAM அண்ட் 12 GB RAM ரெண்டு வேரியண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேமரா விஷயத்துக்கு வந்து ஃப்ரண்ட் செல்ஃபியில் வந்து 16 மெகாபிக்சல் கேமரா சப்போர்ட் கொடுக்குறாங்க. ரியரில் வந்து 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, அதுக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. அது இல்லாமல் 8 MP அல்ட்ரா ஒயிட் கேமரா, 2 MP மேக்ரோக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா செட்டப் இருக்குது. பட் முக்கியமான விஷயமே வந்து OIS சப்போர்ட் இருக்குது. பட் அந்த மெயின் கேமரா சென்சார் என்ன சென்சார் அப்படின்ற வந்து அவங்க எதுவும் ரிவீல் பண்ணல. Poco F3 GTயில் வந்து ஆம்னிவிஷன் சென்சார் கொடுத்துருந்தாங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருந்தது. இந்த ஃபோனில் வந்து கேமரா கேம் கொஞ்சம் அப் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு எடுத்துகிட்டா முக்கியமான விஷயம், பெரிய விஷயமே வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 13 வரலாம். அண்ட் இது வந்து MIUI 14 பேஸ் பண்ணது தான். அண்ட் பேட்டரி விஷயத்துலையுமே வந்து பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. ஸோ ஆல்ரெடி வந்து 3C சர்டிஃபிகேஷன்லேயே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டாக இருந்தது. 5000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட முக்கியமான விஷயம், எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் என்னென்னா ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர்னு பார்க்கும்போது வந்து Snapdragon 7+ Gen 1 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு 7 சீரீஸ்லேயும் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். பட் இந்த 7+ Gen 1 வந்து மற்ற Snapdragon ப்ராசஸரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Snapdragon 870க்கு இதுக்குமே வந்து பெரிய அளவுக்கு கேப் இருக்குது. 870 விட ஒரு வே பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 870 மட்டும் இல்லை, 888 Gen 1 விட வந்து பெட்டரான பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் வந்து இந்த ப்ராசஸர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ப்ராசஸர் எங்கே இருக்கும்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ 8 Gen 1க்கும் 8+ Gen 1க்கும் மிடில் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 7+ Gen 2 யூஸ் பண்ணது வந்து ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் குவால்காம்லேருந்து ரீசெண்டாக வந்து 7+ Gen 2 வந்து Poco F5ல தான் ஃபஸ்ட்டு டெபியூ பண்ண போகிறதா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸே வந்து Snapdragon 7+ Gen 2 தான். ISP வந்து வே பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு லேட்டஸ்ட் மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 7+ Gen 2 மேலே வந்து எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் நம்ம எடுத்துன்னா, ஸோ இது வரைக்குமே வந்து போக்கோவோட ப்ரைஸிங் எல்லாமே வந்து ஓரளவு டீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அரௌண்ட் 28,000 30,000 ரூபி அந்த ப்ரைஸில் வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். பட் எதுக்கு காம்படிட்டர்னு பார்த்தோன்னா, OnePlusோட Nord 3க்கு வந்து டைரக்ட் காம்படிட்டராக தான் இந்த ஃபோனை கொண்டு வர மாதிரி இருக்குது. பட் போக்கோக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, OnePlus Nord 3 லான்ச்சுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடியே வந்து Poco F5 வந்து இந்தியாவில் கொண்டு வராங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த வாட்டி நம்ம போக்கோ கிட்டேருந்து வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. போக்கோ கிட்டேருந்து அதுதான் வந்து நம்ம மேஜராக எதிர்பார்த்துட்ருக்கோம். அண்ட் ரெகுலராக வந்து இந்த ஃபோனுக்கு வந்து அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பட் ஸோ அது வந்து எந்தளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது வந்து காலப்போக்கில் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ Poco M5 வந்து குளோபல் அண்ட் இந்தியாவில் வந்து May 9 வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. OnePlusோட Nord 3 வந்து நம்ம May month எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து Poco F5க்காக காத்துட்ருக்கீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் ஒரு 30,000 ரூபி ப்ரைஸில் ஏதாவது ஒரு ஃபோனை பிக் பண்ணுவீங்கன்னா எந்த ஃபோன் பிக் பண்ணுவீங்க அண்ட் எதுக்காக அதை பிக் பண்ணுறீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.